பிரைஸ்லார். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சங்கீதம் 50:22. சங்கீதம் 50:22 வசனம். சங்கீதம் 50:22. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. பிரைஸ்லார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இதோ இந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மிக கடுமையாக ஒரு காரியத்தை பேசுகிறார். சில காரியத்தில் நம்ம தேவனை எப்படி மறப்போம் என்றபடியாக நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல. தேவன் என்னென்ன காரியத்தை நமக்கு செஞ்சாரோ அல்லது எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை மறக்காதவர்களாக இருக்கணும். மறதிங்கிறது மனுஷனுக்கு உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நானே நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை மறந்துடுறேன். ஐ மீன், மறக்கிறது சில நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு காயப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு காரியமாக இருக்கலாம். இதெல்லாம் மறக்கிறது நல்லது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தேவன் கொடுத்துருக்கிற மறதிங்கிறது ஒரு ஆசீர்வாதமானது தான். அந்த ஆசீர்வாதமே நமக்கு சாபமாக மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செஞ்ச காரியங்களை என்றைக்கு நம்ம மறக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமீன். அப்போ சில காரியங்களை நம்ம மறக்கக்கூடாது. இங்கே வேதம் எந்தெந்த காரியத்தை மறக்கக்கூடாதுங்கிறது தேவன் சொல்லுகிறாருங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், தேவன் நம்மை சுத்திகரிக்கப்பட்டதை மறக்கக்கூடாது ஒரு நாளும். 2 பேதுரு 1:9 பாருங்கள். 2 பேதுரு 1:9. 2 பேதுரு 1:9. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆமென். இவைகள் இல்லாதவன், அது முன்னாடி வசனத்தில் இருக்குது. 7வது வசனத்தில் நம்ம படித்தா தெரியும். 7 படிங்க. தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, நம்மளுடைய பாவங்களற உங்களை நான் சுத்திகரித்ததை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமென். எவ்வளோ பாவங்கள், பிரச்சனைகள், வேதனைகளில் நம்ம இருந்த நம்மளை இன்றைக்கி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ காரியத்தை நமக்கு நல்லாவே தெரியும். எதேதோ காரியத்தில் சிக்கிக்கிட்டு இருந்த நம்மளை இன்றைக்கி நம்மளை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பாவத்திலிருந்து மீட்டவர் மட்டுமல்ல, இனிமே கொண்டு பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இதை மறக்கக்கூடாதுங்கிற காரியத்தை எதை வச்சு சொல்கிறாருன்னா, அங்கே தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமென். நீ மறக்காமல் இருக்கணும். எதனால்? நீ செஞ்ச பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிருக்கிற போது உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக செஞ்ச காரியத்தை மன்னிக்க தெரியணுங்கிறார். இதை மறக்காதங்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நான் உன்னை மன்னிச்சேனோ, உன் பாவங்களை உன்னை கழுவுனேனோ, அதை நீ மறக்காமல் இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நான் மறக்கலை, தேவன் எனக்கு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சார், என்னை தூக்கி எடுத்தாருன்னு காரியத்தை நான் மறக்கலைன்னு நீ சொல்கிற அப்படின்னா அதை எப்படி வெளியே காமிப்ப? நீ எப்போ வெளியே காமிக்கணும்னா, உன்னுடைய சகோதரனும் உனக்கு எதிராக செய்கிற பாவங்களையோ உனக்கு எதிராக பேசுகிற காரியத்தையோ மன்னிக்க தெரியணுங்கிறார். அப்போ தான் நான் உன்னை மன்னிச்சதை நீ மறக்காமல் இருக்கேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதை தாங்க ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நான் மறக்கலை, தேவன் எனக்கு செஞ்சதை நான் மறக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எவ்வளோ நம்மளை சுற்றி எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அப்படி நம்ம மக்கள் இருக்கிற போது சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நமக்கு எதிராக பேசுகிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆமென். ஆனால் அவங்கள மன்னிக்கிறதுக்கு நமக்கு தெரியணுங்கிறார். நான் உன்னை மன்னித்தது போல் நீ மற்றவங்களை மன்னிக்க தெரியணும். இதை நீ மறக்காத. நான் உன் பாவத்தை எப்படி மன்னிச்சேங்கிறத நீ யோசித்து பாருங்கிறார். எபேசியர் 1:7 பாருங்கள். எபேசியர் 1:7.
எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எவ்வளோ பாவத்தை அவர் எனக்கு மன்னிப்பார், நான் செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அங்கே வசனம் என்ன சொல்லுது? அவர் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ தூரம் கிருபையின் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறாரோ அந்தபடியா தேவன் நம்மளுடைய பாவங்கள் எப்படிப்பட்டதான பாவமாக இருந்தாலும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே எவ்வளோ பெரிய பாவத்தையும் எனக்கு மன்னித்த தேவனை தேவனுக்கு நான் மறக்காமல் இருக்கேன்னு காமிக்கணும்னா எனக்கு எதிராக மற்றவங்க செய்கிற காரியத்தை நான் மன்னிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க என்ன புரிஞ்சிக்கல, அவங்க செஞ்ச தப்பை நான் எடுத்து காமிச்சாதான், சொல்லி காமிச்சாதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அல்லது என்னுடைய செயலினால் நான் காமிச்சாதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்ம வேலையே கிடையாது. வேதம் சொல்லுவது பழி வாங்குதல் எனக்குரியதுங்குது. ஹல்லேலூயா. அது தேவன்கிட்ட விட்டுடணும். ஆமென். நமக்கு என்ன, நம்ம அந்த காரியம் பிடிக்கலையா நம்ம வேணால் ஒதுங்கிக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவங்கள பழி வாங்குகிற காரியமோ அவங்கள மன்னிக்கிற காரியத்தில் நம்ம சரியாக இருக்கிறவங்களாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 32:1-2 பாருங்க. 1வது வசனம் முதல்ல படிங்க. சங்கீதம் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். போதும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்ம செஞ்ச பாவத்தை பலருக்கு தெரியும்படியாக இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுப்பாரு. ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை மூடிட்டேங்கிறார். ஹல்லேலூயா. அவன் பாக்கியவான். ஆமென். நான் உங்கள் பாவத்தை, நீங்கள் செஞ்ச பாவம் வெளியரங்கமாக இருந்ததுன்னா, மற்றவங்கெல்லாம் பார்க்குறபடி இருந்ததுன்னா எவ்வளவு கேவலமானதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நானாக அதை மூடி வச்சுருக்கேங்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? ஒரு நாள் நீ எங்களுக்கு எனக்கு பயன்படுவே என்றபடியாய். ஹல்லேலூயா. உங்கள் பாவத்தை நான் மன்னித்தது மட்டுமல்ல, மீறுதலை மன்னித்தது மட்டுமல்ல, உங்கள் பாவங்களை நான் மூடி போட்டிருக்கேங்கிறார், ஒருத்தரும் பார்க்காதபடி. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு தகுந்தது தேவன் எனக்கு தண்டனை கொடுத்தாகணும். ஆமென். நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு தகுந்தது தேவன் எனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் அதை எண்ணாது இருக்கிறேன், நான் நினைக்காது இருக்கிறேன். நான் நினச்சேன்னாக்க உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. நான் அதை எண்ணாது இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். அப்போ இங்கே காரியம் என்ன? நம்ம எதை மறக்கக்கூடாது? தேவன் என்னுடைய பாவத்தை கழுவி என்னை சுத்திகரித்ததை நான் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அந்த மறக்கக்கூடாதுங்கிற காரியத்தை நான் மறக்கலைன்னு காமிக்கணும்னா நான் மற்றவங்களுக்கு மேலே வைத்திருக்கிற அந்த அவங்க செஞ்ச எனக்கு எதிராக செஞ்ச காரியத்தை நான் மன்னிக்கிறதுன்னு வழியாக. ஹல்லேலூயா. அப்போ நான் காரியம் என்ன? அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இல்லைன்னா நான் உன்னை பீறி போடுவேங்கிற. நீ இதை மறந்துட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எனக்கு தேவன் என் பாவத்தை அவர் மன்னிச்சிட்டாருங்கிறத நான் மறந்து எனக்கு எதிராக ஒருத்தன் செஞ்சதை நான் ஹைலைட் பண்ணுறேன் அல்லது அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னா நான் உன்னை பீறி போடுவேங்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அங்கே ஒரு ஓமையில் சொல்லுவார், ஒருத்தன் 10,000 கடன் பட்டவன் அவன் அதிகப்படியான கடனை அவனுக்கு மன்னிக்கிறார். ஆனால் இவன்கிட்ட கடன் வாங்கினவனை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கும்படிக்கான காரியத்தை பண்ணுறான். அப்போ அங்கே ஆண்டவர் என்ன சொல்ல, இவனை கட்டி கொண்டு போய் இதில் போடுங்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே வசனம் சொல்லுது, நான் உங்களை பீறி போடுவேன் என்றபடியாய். நான் உனக்கு மன்னிச்சதை நீ யோசிக்கலை. ஹல்லேலூயா. அவங்க தவறு செஞ்சாங்க தான், அது எனக்கு தெரியும். பழி வாங்குதல் என்னுடையது. ஹல்லேலூயா.
அதுக்கு தகுந்தது நான் செய்வேன். உன் காரியம் என்ன? நீ அவங்கள மன்னிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். ரெண்டாவது காரியம், தேவனுடைய வார்த்தையை வசனத்தை மறக்காதவர்களாக இருக்கணும். 2 பேதுரு 1:14 பாருங்க. இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயமென்று எண்ணுகிறேன். பேதுரு என்ன சொல்றாரு? நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உங்களுக்கு ஒரு என் காரியத்தை ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படிங்கிறத 19வது வசனத்தில் பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென். என்ன அவர் சொல்றாரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் யாரு? நமக்கு எல்லாத்துக்கும் உண்டு. எங்க வேதத்தில் தீர்க்க தரிசன வசனம் நமக்கு எல்லாருக்கும் இந்த வேதத்தில் உண்டு. இதை மறக்கக்கூடாது. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் அப்படின்னா என்ன? உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருளோ பிரச்சனையோ அது இருந்து அது என்னாவது? அது முடிய போகிற வேளையிலே இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனம். இருளுள்ள ஸ்தலத்திலே ஒரு இருட்டு, அந்த இருட்டுக்குள்ளே ஒரு சின்ன லைட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும்? அந்த வெளிச்சத்தை போல உங்களோட இருளான வாழ்க்கையில், பிரச்சனையான வாழ்க்கையில் ஒரு வசனம் ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்லுது? உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிக்கிற போதோ காத்திருக்கிற போதோ ஒரு வெளிச்சமானது, வசனமாகிய ஒரு வெளிச்சம் ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. அந்த ஃப்ளாஷ் என்னங்கிறத அங்கே வசனம் என்னச்சு? கவனித்திருப்பது நலமாக இருக்கும். நீ அதை கவனிச்சினாதான் உனக்கு விடுதலை, அதுதான் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அங்கே இது என்ன சொல்கிறாரு அவர்? நான் எனக்கு உயிரோடு இருக்கிறப்பயே உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறது எனக்கு நலமாக இருக்கும்னு பேதுரு சொல்கிறார். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு? நான் பிரச்சனையிலே இருந்துக்கிட்டு உழண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னோட பேசலை, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் பண்ணல, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன். அந்த இருளான சூழ்நிலையில் ஒரு ஃப்ளாஷ் வரும். அந்த சின்ன வெளிச்சமானது ஒரு வசனமாக இருக்கும். அந்த வசனத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதுதான் உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளுக்கான விடுதலைக்கான வார்த்தை. ஹல்லேலூயா. நீ அதை ஒரு நாளும் மறந்துக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏசாயா 8:20 பாருங்க. ஏசாயா 8:20. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஆமென். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். சாட்சி ஆகம்னா என்ன? என்னென்ன காரியம் வேதத்தில் நடந்திருக்குதோ அந்த காரியம், இன்சிடென்ட்ஸ். ஆமென். வேதத்தை வசனத்தையும் மறக்கக்கூடாது, அதில் நடந்த இன்சிடென்ட்ஸையும் நீ மறக்கக்கூடாது. ஆமென். அதுதான் விடிய காலத்து வெளிச்சம், உன் வாழ்க்கையில் வர்ற ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. எப்படி? அங்கே நம்ம செக்கினாவை ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிற போது ஆண்டவர் ஒரு இன்சிடெண்ட், என்ன நிகழ்ச்சியை காமிக்கிறார். எங்கே? தாவீது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெலிஸ்தர் மேலே நான் யுத்தம் பண்ணலாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்குற போது அங்கே தாவீதுகிட்ட சொல்கிறார், நீ முசுக்கொட்டை செடிக்கிட்ட போய் அமர்ந்துக்க, காற்று அடிக்கிற போது நீ புறப்பட்ட போனீன்னா நீ ஜெயிப்ப. இதுதான் வசனம். ஹல்லேலூயா. அதே போல் அங்கே போய் உக்காந்துருக்கிறான், காற்று அடிக்குது, முசுக்கொட்டை செடி அசையுது, போகிறான், பெலிஸ்தரை ஜெயிக்கிறான். இப்போ இந்த இன்சிடெண்ட், இந்த காட்சி, இந்த சாட்சி தேவன் எனக்கு உணர்த்துறார். சாதாரணமாக பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிற போது இது என்னன்னு அப்போ தெரியல. ஆனால் ஒரு காலகட்டம் வருகிற போது அந்த பிளைண்ட் ஸ்கூலில் அந்த செக்கினா முடித்த பிறகு அதுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், இப்போ உன் வாழ்க்கையில் முசுக்கொட்டை செடி அசைஞ்சிருச்சு, செக்கினா ஆரம்பிங்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வசனம் சொல்லுது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நீ கவனிக்கணும், அங்கே நடக்கிற காரியத்தையும் நீ கவனிச்சு இருக்கணும். இதுதான் அங்கே விடிய காலத்து வெளிச்சம் உன் வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் இதை தான் கவனிக்கிறவனாக இருக்கணும். தேவன் எப்படி பேசுவார், என்ன செய்வார், இதை நான் ஒரு காலம் மறக்கக்கூடாது. ஆமென்.
அதை தான் வேதம் சொல்லுகிறது. நீ இதை மறந்து போகாத. ஹல்லேலூயா. இது மறந்து போகாமல் இருக்கிற போது நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்றபடியாய். யோவான் 5:39 பாருங்க. அந்த முதல் 2 வசனத்தை மட்டும் படிங்க. யோவான் 5:39. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். போதும். அங்க என்ன வசனம் சொல்லுது பாருங்க. வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தான் அது என்ன சொல்லுது என்னன்னு நீ புரிஞ்சுக்க முடியும். அதில் தான் ஒரு நித்திய ஜீவன் இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறார். எப்போ நீ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். இது ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிற போது இதெல்லாம் இதை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனால் என்ன புரிஞ்சுக்கலையேங்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தை புரியுது, நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே அவங்களுக்கு என்னன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இதனால் ஒரு நித்திய ஜீவன் உண்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் அதே தான் என்ன சொல்லுதுன்னு என்ன குறித்து என்ன சொல்லுதுங்கிறதுனால உங்களால் புரிஞ்சுக்க முடியலையேங்கிறார். ஹல்லேலூயா. அப்போனா என்ன அர்த்தம்? இதே தான் நமக்கு காரியமும். எனக்கு நித்திய ஜீவன் ஆராய்ஞ்சு பார்க்கறதுனால நித்திய ஜீவன் உண்டுங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் என்னுடைய பிரச்சனைக்கு எது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு நான் ஆராய்ந்து பார்க்கணுமே, நான் உட்காந்து பார்க்கணுமே, வேதத்தை படிக்கணுமே. அதை ஆராய்ந்து பார்த்தா தானே தெரியும். ஹல்லேலூயா. மேலோட்டமாக நான் வேத வாக்கியத்தை படித்தா தெரியாது. அங்கே வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்ங்குது. ஹல்லேலூயா. ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆமென். என்ன தேவன் சொல்ல விரும்புகிறாருங்கிறத நான் ஆராய்ஞ்சு பார்க்குற போது தான் அதில் எனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென். 3வது காரியம், உபத்திரவம் உண்டு என்பதை மறக்காதீங்க. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன், ரிச்சிப்புக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு பிரச்சனையே இருக்காது என்றபடியாக அல்ல. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? முன்னாடி இருந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருந்தது, இப்போ நான் ரிச்சிப்புக்குள்ளே வந்த பிறகு எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு எதுக்கு இந்த ஆண்டவர்? ஹல்லேலூயா. அப்படி அல்ல. அன்னைக்கு இருந்த பிரச்சனை இருக்கிற போது உனக்கு தோள் கொடுக்க, உன்னை தூக்கி எடுக்க ஆள் கிடையாது. இன்னைக்கும் பிரச்சனை உண்டு தான், உபத்திரம் உண்டு தான். ஆனால் இன்னைக்கு தோள் கொடுக்க, உன்னை அதுலேருந்து விடுதலையாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஹல்லேலூயா. யோவான் 16:33 பாடிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, எனக்கும் உண்டு தான். ஆனாலும் நான் ஜெயித்தேன். அதே மாதிரி நீங்கள் ஜெயிப்பீங்க. நான் உபத்திரம் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் உங்களோட கூட இருந்து உங்களை அதுலேருந்து விடுதலை ஆக்க வல்லவன். நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:50 படிங்க. 1 சாமுவேல் 17:50 தாவீது கோலியாத்தை அடித்த காரியத்தை குறித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இதுதான் அண்டர்லைன் பண்ணணும். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. அதையும் எழுதணும். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. அவனை அவ்வளோ பெரிய கோலியாத்தை எப்படி அடிக்கிறதுன்னா, அவன் பெரிய பட்டயத்தை வச்சிருக்கிறான். ஆனால் தாவீது கையிலோ பட்டயம் இல்லாது இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் கூட இருந்தார். பட்டயத்தை விட பெரியவராகிய ஆண்டவர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான், என்னால் முடியாது, இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியாது, என்கிட்ட ஒன்றுமில்லையே என்றபடியாக நம்ம நினைக்கிறவங்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட உள்ளதை வச்சே அவனை வீழ்த்த முடியும். தாவீதுகிட்ட இருந்தது அந்த கூழாங்கல் தான், பெரிய பட்டயம் இல்லை. அதை வச்சே தேவன் கோலியாத்தை அடித்தார். ஹல்லேலூயா. அவர் அதை செய்ய, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சே தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென். கிதியோன்ட்ட அதுதான் சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஆமென்.
இதுக்குன்னு அது வேணும் இது வேணும், இருக்கிற பலம் போதும், நான் அதை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி அதுதான் சில நேரங்களில் நமக்கு இது எப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த விதத்துலலாம்? தேவனுக்கு கொடுக்குற காரியத்திலலாம் கூட. ஹல்லேலூயா. 5 அப்பத்தை 5000 பேர்த்துக்கு கொடுக்க முடியுங்கிறத இன்னமும் சில நேரங்களில் நம்மளால் விசுவாசிக்க முடியல, நம்ப முடியல. ஹல்லேலூயா. அந்த சாரிபாத்து விதவை, நான் இன்னைக்கு ஒரு வேளை தான் இருக்குது, சாப்பிட்டு சாவணும் நானும் என் பிள்ளையும், எனக்கு கொடுங்குறான் வெளியா, எனக்கு கொண்டு வா முதல்ல அப்படிங்கிறான். கொடுத்த போது வாழ்நாள் எல்லாம் அந்த பஞ்சக்காலம் முடியும் வரை பானையிலே மாவு குறையவில்லை. ஹல்லேலூயா. அவளை போல நமக்கு நம்பிக்கை இருக்கா? விசுவாசம் இருக்குதா? ஹல்லேலூயா. விசுவாசத்தை நீ எப்படி காமிப்ப? தேவனுக்குள்ளான இருக்கிற விசுவாசத்தை நீ எப்படி காமிப்ப? ஹல்லேலூயா. நீ செய்கிற காரியத்தின் வழியாக தான் காமிக்க முடியும். ஆமென். நான் கர்த்தரை நம்புறேங்கிற காரியத்தை அப்படி தான் நீ காமிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே உபத்திரமாக ஆண்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு உபத்திரம் இல்லாமல் இல்லை, உபத்திரம் உண்டு. அன்னைக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம்னா, இன்னைக்கு என்னோட கூட தேவன் இருக்கிறார், அந்த உபத்திரத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். 1 யோவான் 5:4 என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்படின்னா என்ன? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறக்கிறதுனா என்ன? தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஆமென், பாடுகள் வருது, இப்போ இந்த காரியத்தில் நான் எப்படி ஜெயிக்கணும்? தேவனால் பிறக்கிறது தான் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவனால் பிறக்கிறதுனா என்ன? அங்கே கிதியோனுக்கு வந்த வார்த்தைப்படி தான், இருக்கிற பலத்தோட போ அப்படிங்கிறது தான் தேவனால் பிறந்த ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அவன் அதோட போகிறான், ஜெயிக்கிறான். ஆமென். இன்றைக்கி அதுபோல தான் தேவனால் பிறக்கிறதுனா, என்னுடைய வாழ்க்கையில் என் பிரச்சனைக்கு அவர் போன்னு சொன்னால் போகணும், நில்லுன்னு சொன்னால் நிற்கணும். ஹல்லேலூயா. செய்யன்னு சொன்னால் செய்யணும். ஆமென். அதுதான் தேவனால் பிறக்கிறது. அது தேவனால் பிறக்கிற அந்த காரியம் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உனக்கு வர பிரச்சனையில் ஜெயிக்கிற ஜெயம் அது வழியாக தான் வரும். ஆமென். அது தேவனால் பிறந்தது காரியத்தினால. இதை நான் கண்டுபிடிக்க தெரியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, எனக்கு இருக்கிற வேதனைக்குல தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனால் பிறக்கிற காரியம் என்ன இந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த தேவனால் பிறந்த அந்த காரியத்தை நான் பிடித்து கொள்ளுகிற போது, அதை செயல்படுத்துகிற போது, ஆமென், அது உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கும். பாறையோட பேசுன்னா பேசுகிற போதோ, ஆமென், அடிக்கிற போது அது தண்ணியை கொண்டு வருது. ஆமென். ஏன்னா தேவன் சொல்கிறார், தேவன் சொல்கிறத செய்கிற போது தான். ஆமென். இன்றைக்கி அதுதான் நமக்கு தேவை, அதுதான் உலகத்தை ஜெயிக்கும். நான் அதை தெரிஞ்சவனாக அறிந்தவனாக இருக்கிற போது தான் என்னுடைய உபத்திரவத்திலிருந்து நான் வெளியே வர முடியும். அதுதான் தேவன் என்னோடு கூட இருக்கிற காரியம். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு உபத்திரவம் உண்டுங்கிறது மறக்கக்கூடாது. ஆனாலும் அதை விட தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார், அதையும் மறந்துடக்கூடாது. 4வது காரியம், நன்மை செய்யும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். எபிரேயர் 13:16 பாருங்க. எபிரேயர் 13:16. எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்படின்னா என்ன? நீ நன்மை செய்யறதுனால, தானம் சர்பம் செய்யறதுனால உனக்கு ஒரு வழி உண்டு, ஒரு பலி உண்டு, அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க திடீர்னு வீட்டுக்கு வர்றாங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுமா, இவங்களெல்லாம் பார்த்துக்கணுமா, இவங்களுக்கு செய்யணுமா, இவங்களுக்கு செய்யறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. அப்படி அபிரகாம் பார்க்கலையே. அபிரகாம் ஆதியாகமம் 18:1 படிங்களேன்.
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரும் மட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். ஆமென். ஆபிரகாமை தேடி ஒரு 3 பேர் வர்றாங்க. இந்த 3 பேர் யாருன்னு தெரியாது. ஆனால் அவன் ஆண்டவரே அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, உங்கள் காலை கழுவிக்கங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது மட்டும் நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்களா தெரியும். உடனே போய் ஒரு கண்ணுக்குட்டியை அடித்து அதை சமைச்சு அப்பத்தை சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ வேலைகள் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். ஒரு பிரியாணி செய்யணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ காரியங்கள் தேவை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறான். சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணுங்கிறான். இவங்க யாருன்னே தெரியாது அவனுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 13:2 படிங்களேன். எபிரேயர் 13:2. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. சிலர் அறியாமல், இங்கே தான் கவனிக்கணும். சிலர் அறியாமல். ஏன்னா நமக்கு நம்மளை தேடி வர்றவங்க யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுவோம், எது வேணாலும் காரியத்தை செய்வோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. ஹல்லேலூயா. அவங்க யாருன்னு தெரியல, ஆனாலும் அவங்கள உபசரிக்கிறது வழியாக நீங்கள் வசனம் என்ன சொல்லுது, உங்களையும் அறியாமல் அவங்க தேவ தூதர்களாக இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் உபசரிச்சிருக்கீங்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஆதியாமத்தில் போனீங்கன்னா 22வது வசனத்தில் படிங்களேன். ஆதியாமம் 18:22 அவங்க யாருங்கிறதுல அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் யாருன்னு அங்கே வசனம் சொல்லும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இப்போ 3 பேர்த்தில் பாருங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அப்படின்னா என்ன? அந்த புருஷருங்கிறது மீதி 2 பேர். அவங்க சோதோமை நோக்கி போயிட்டாங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான். ஒரு ஆள் மீதி. அந்த ஒரு ஆள் யாருன்னா கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கே தெரியாமல் கர்த்தருக்கு அவன் அப்பத்தை கொடுத்து இதை கொடுத்து எல்லாம் அவனை கர்த்தரை போஷிக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. அந்நியரை நீங்கள் உபசேசிக்கிறீங்க, அந்த காரியம் உங்களையும் அறியாமல் தேவ தூதர்களை நீங்கள் உபசரிக்கிறது உண்டு என்றபடியாய். ஆமென். அவன் இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுது? நன்மை செய்யும், தான தர்மம் செய்யும், மறக்காமல் இருங்க. ஆமென். அதே போல் அப்போஸ்தலர் நடபடி 10:1-3 பாருங்க. கொர்நேலியை குறித்து சொல்லப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1-3 வரை வசனங்கள். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலேயே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு ஜனங்களுக்கு தானம் தர்மம் செய்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுது பாரு. ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்கிறவனாக இருந்தான். அதனால் தேவ தூதனே கொர்நேலிக்கு முன்பாக அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் அவன் தான தர்மம் செய்கிறதுல குறைவாக இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இது தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்னும் ஹைலைட்டான வசனம் என்ன?
மத்தேயு 25:35-36. மத்தேயு 25 35-36 வசனங்கள். ஆமென். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் யாருக்கு எப்படி நம்ம உதவி செய்கிறவங்களாக இருக்கிறோம் என்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஆமென். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதை மறந்து போகக்கூடாது. 5வது காரியம், முந்தின நாட்களை மறந்து போகக்கூடாது. எபிரேயர் 10:32-33 படிப்போம். 32 படிங்க. எபிரேயர் 10:32 வசனம். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. 33. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாயினீர்கள். ஆமென். முந்தைய நாட்களிலே நினைத்து கொள்ளுங்கள், அங்கே நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களிலே மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். ஹல்லேலூயா. எப்போ நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்லையும் கூட சில உபத்திரவங்கள் வந்தது. அந்த உபத்திரத்தில் மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். நிந்தைகளும் உபத்திரவங்களிலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளியும் ஆனீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்ம மறந்துடக்கூடாது. ஆமென். ரசிக்கப்பட்டோம், அதனால் பிரச்சனை இல்லைன்னு இல்லை. அந்த நாட்களும் சில காரியங்கள் வந்தது தான். அதிலிருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாருங்கிறத மறக்கவே கூடாது. ஆமென். கலாத்தியர் 3:4 படிங்க. கலாத்தியர் 3:4. கலாத்தியர் 3:4 வசனம். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்று. ஆமென். இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றேங்கிறார். எப்போ நீ வாய் தவறி ஒரு காரியத்தை பேசின அப்படின்னா நீ பட்ட பாடெல்லாம் வீணாக போயிடுங்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு எதிரானவோ மற்றவளுக்கு எதிராகவோ நீ இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களோங்கிறார். எதை? நான் பிரகாசிக்கப்பட்டிருந்த இந்த நாட்களில், கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இருந்த நாட்களில் பட்ட உபத்திரவங்கள்லாம் வீணாக போய்விடாது. ஹல்லேலூயா. தேவன் அதுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நான் அந்த காரியத்துக்கு எதிராக பேசுவதனாலேயோ அல்லது மற்றவர்களுக்கு எதிராக பேசுவதனாலேயோ அதை வீணாக போயிடாதபடி நான் காத்துக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஏன்? அந்த 3வது வசனத்தை படிங்க. அதில் 3 என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆமென். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா? எதனால்? எனக்கு வந்த பிரச்சனைக்கு நான் திடீர்னு அவங்களுக்கு எதிராக பேசுகிற போதோ அவங்களுக்கு எதிராக செயல்படுகிற போதோ நான் ஆவியில் ஆரம்பித்த நான் இன்றைக்கி மாமிசத்தில் முடிக்க பார்க்குறேன். நான் பேசி திட்டி ஒரு காரியத்தை செஞ்சு அதை முடிக்க பார்க்குறேன். ஹல்லேலூயா. இத்தனை புத்தியினராங்கிறார். நான் செய்ய மாட்டேனா? நான் உன் கூட இல்லையா? அது உனக்கு புரியலையா? நான் ஏன் முடிக்க பார்க்குற பிரச்சனையை நீ ஏன் முந்திக்கிற? ஹல்லேலூயா. இதனால் நான் உனக்கு வச்சிருக்கிற இத்தனை பாடுகள் வீணாய் பட்டீர்களா? அந்த காரியமெல்லாம் வீணாக போயிடுமேங்கிறார். அடுத்த வசனம் தான் அது. இதை சொன்ன பிறகு தான் அடுத்த வசனம் சொல்கிறாரு, நீங்கள் படுற பாடு, நீங்கள் கேட்ட காரியங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் வீணாக போயிடுமே. நான் ஒரு கிரயத்தை உங்ககிட்டேருந்து வாங்கி ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது நீ ஆவியில் ஆரம்பம் நீ மாமிசத்தில் முடிச்சிட்டின்னா நான் எப்படி உனக்கு செய்ய முடியும்? ஹல்லேலூயா. இதெல்லாம் நீ மறக்கக்கூடாதுங்கிறார். முந்தைய நாட்களில்
நீ அந்த காரியத்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட காலங்களில் உபத்திரம் வருதா, பிரச்சனை வருதா, அதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. அதை நான் வச்சிருக்கிறேன், மனசில் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை நான் துருத்தியில் சேர்த்து வச்சிருக்கிறேங்கிறார். ஒரு சொட்டு கண்ணீராக இருந்தாலும் அதுக்கு நான் பதில் செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த முந்தைய நாட்களில் நடந்த காரியங்களை நாங்கள் மறக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 என்ன சொல்லுது? நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்த இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறங்கிறத அதை யோசிச்சுப்பார். சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் உன் பழைய நிலைமை இல்லையே, இன்னைக்கு தேவன் ஒன்று உயர்த்தி இருக்கிறார்ல. ஆமென். அதை நீ நினச்சிப்பார், அதை மறக்காத. ஹல்லேலூயா. இன்னைக்கு வர ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக அன்னைக்கு இருந்த பழசெல்லாம் நீ மறந்துடாத. தேவன் ஒன்று உயர்த்தி வைத்திருக்கிறாருங்கிறத நீ மறந்துடாத. ஹல்லேலூயா. அந்த முந்தைய நாட்களில் மறக்காத என்று வேதம் சொல்லுகிறது. 6வது காரியம், தேவனுடைய வல்லமையும் வாக்கு தத்தத்தையும் மறவாது. எபிரேயர் 17-18 படிப்போம். 6ல் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி, தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவன் என்ன சொல்கிறாரு? ஒரு காரியத்தை ஆலோசனையாக, அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதுன்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உள்ள ஆலோசனை. ஆமென். காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய், படிங்க, சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையும் வாக்கு தத்தத்தையும் மறந்து போகக்கூடாதுங்கிற காரியத்தை பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய பூரண அவருடைய ஆலோசனை ஒரு பூரண ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். அந்த பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்குற அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? அதுதான் அங்கே வசனம் என்ன சொல்லுது? 2 மாறாத விசேஷம். முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்ல, இது என்னன்னு ஞாபகம் இருக்குல்ல? வாக்குத்தத்தம், உடன்படிக்கை. ஆமென். வாக்குத்த 2 மாறாத விசேஷங்கிறது என்னன்னா, ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்தம், இன்னொன்று தேவனுடைய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அது மாறாதது. ஆமென். அந்த மாறாததை நீ பிடிச்சிக்கிட்டீன்னா தான் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அங்கே வசனம் அதுதான் சொல்லுது, அதை நீ மறந்துடாத. ஹல்லேலூயா. இப்பயே ஜனவரிக்கு கொடுத்த வாக்கு தத்தமே எத்தனை பேருக்கு மறந்து போச்சுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அவர் மாறாததுங்கிறார். நான் கொடுத்த வாக்கு தத்தம் மாறாததுங்கிறார். ஹல்லேலூயா. அதை தூக்கி எங்கேயாவது கடைசி போட்டிருப்போம். எங்கே கிடக்குதுன்னு போய் தேடுனா தான் தெரியும். வச்சுருக்காங்களா? நீங்கள் வச்சுருக்கீங்களா? அடுத்த வாரம் கொண்டு வரணும். என்ன அப்போ அங்கே வேதம் என்ன சொல்லுது? அந்த வாக்கு தத்தம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்குங்கிறத நீ மறந்துடாத. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:13-14 படிங்க. ஆதியாகமம் 15:13-14. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுகார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆமென். அன்றைக்கு எப்போ அபிரகாம்கிட்ட சொல்ல 400 வருஷம் இவங்கெல்லாம் போய் உன் சந்ததி எல்லாம் போய் அடிமையாக இருக்க போகுது. ஆனால் அந்த 400 வருஷம் முடிகிறப்ப நான் அவங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வருவேன், பொண்ணோடும் பொருளோடையும் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. சொன்ன வாக்குத்தத்தம் அந்த ஆபிரகாமோடு செஞ்ச உடன்படிக்கை அங்கே மாறாததாக இருக்குது. எங்கே? யாத்திராகமம் 12:41 பாருங்களேன். யாத்திராகமம் 12:41. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம்.
430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. அவர் சொன்ன வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. சொன்ன வாக்கு மாறாதவர். என்னைக்கோ சொன்னார், 400 வருஷம் ஆச்சு, ஆனால் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அதுதான். இன்னைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் நாளைக்கு நடக்கணும் இல்லை, தேவன் நினச்சா நடத்துவார், அது அடுத்த பிரச்சனை. ஆனால் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவர்ங்கிறத நீ மறக்காதங்குது. எங்கே இன்னொரு வசனத்தை படிப்போம், எபிரேயர் 6:11. எபிரேயர் 6:11 பாருங்க. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. நீங்கள் அசதியாக இருக்காதீங்க. உங்களுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படியா? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. முன்னாடி யார் யாரெல்லாம், இப்போ அபிரகாமையே நம்ம பார்த்தோம், அந்த அபிரகாமை நீங்கள் பின்பற்றுங்கிறார். ஹல்லேலூயா. முன்னாடி அவனுக்கு கொடுத்த, அபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் 400 வருஷம் கழித்து நிறைவேற்றினேன் அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் அந்த அபிரகாமை பின்பற்றுக்கிறவளாக இருங்கிறார். நீடிய பொறுமை அதுக்கு வேணும். உங்களுக்கு விசுவாசம் அதில் குறைஞ்சி போகக்கூடாது. நீடிய பொறுமையாக இருந்து விசுவாசமாக இருந்து உங்களுக்கு வர நீங்கள் அதில் அசதியாயிராமல், ஆமென், நீங்கள் அசதியாயிராமல் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடிச்சி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்குற வாக்கு தத்தத்தை மறந்து போகாதீங்க. ஆமென். உண்மையிலே ரொம்ப பரிதாபமானது என்ன தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச சில சபைகளில் இந்த வாக்கு தத்தத்தை நம்புறதில்லை. இது எப்படி நம்புறதில்லைன்னா, சாத்தானுடைய தந்திரம் எப்படிப்பட்டதுன்னா, தேவன் எல்லாமே தானே வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார். இருக்கிற பைபிளில் இருக்கிற வசனம் எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, எதையுமே அவங்க வாக்கு தத்தமாக எடுத்துக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. பெரிய சபைகளே உண்டு. ஆமென். நமக்கு இன்னைக்கு தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனுங்கிறத, அதை அறிகிற அறிவை, ஆவிக்குரிய கண்களை நமக்கு திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஒரு நாளும் நம்ம மறந்து போகக்கூடாது. ஆமென். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை, அங்கே வசனம் என்னச்சோ, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காண்பிக்கும்படி, முன்னாடி படித்த வசனம். ஆமென். அவர் சித்தத்தை அறிந்து அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக கொடுக்குற வாக்கு தத்தம். ஆமென். அதை ஒரு நாளும் விட்டு போகக்கூடாது. அதுதான் வசனம் சொல்லுது, நீங்கள் அசதியாயிராமல். ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் அசதியாக இருந்துடாதீங்க. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர், அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லுது. கடைசியான காரியம், கர்த்தருடைய கட்டளையை மறவாதே. உபாகமம் 8:11 பாருங்க. இன்னொரு வசனம் இருக்கா? சரி. கர்த்தருடைய கட்டளையை மறவாது. உபாகமம் 8:11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. நான் இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், இதை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லுகிற போது, அந்த காரியத்தை நான் சொல்கிற கட்டளையை அதை கடைப்பிடிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையே மறந்ததாக தான் அர்த்தம். ஆமென். நான் தான் சொன்னேன், சொன்னதை செய்யலை அப்படிங்கிற போது, அவங்க சொன்னதை செய்யலைங்கிறது இல்லை, என்ன நினச்சிருந்தாக்க, என்ன நான் ஞாபகத்தில் இருந்தேன்னா நான் சொன்னது ஞாபகத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னது மறந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? என்னையே மறந்துட்டதாக தான் அர்த்தம். அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. அவரை மறவாது இருக்கும்படிக்காக அவர் கட்டளையை, நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 153 படிப்போம். சங்கீதம் 119 159. இதோ 53. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். ஆமென். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன்.
ஹல்லேலூயா. யார்? தாவீது சொல்லுகிறார். ஆமென். உபத்திரவம் சில நேரங்களில் சில காரியங்களுக்கு நம்ம பொருத்தனை பண்ணுறவங்களாக தான் இருக்கணும். ஆமென். இந்த காரியத்தை ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னோட உபத்திரவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. ஹல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்டதான காரியமே நமக்குள்ளே நிறையா மறைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா, நான் பொருத்தனைன்னு பண்ணால் அது செஞ்சாகணும், செய்ய முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? இது சாத்தானுடைய தந்திரம். ஹல்லேலூயா. சில காரியங்களில் தேவன்கிட்டேருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னா சில பொருத்தனைகளை பண்ணித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அதை பண்ணலைனாக்க தேவன் அதில் அப்படி பண்ணுகிற போது இன்னும் அதிகமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். சில காரியங்களை சில வாழ்க்கையில் நமக்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ஓப்பன் பண்ணவே முடியாது, சில பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அப்போ அந்த காரியத்துக்கு நான் சில பொருத்தனைகளை பண்ணினா மட்டும்தான் ஆமென் அது தேவன் திறப்பார். அன்னாளுடைய கற்பத்தை திறக்கிறதுக்கு என்ன பண்ணா? என் பிள்ளைய கொண்டு அங்கே விடுவேன், பிள்ளை எது பிறக்குதோ அது கோயிலில் கொண்டு விடுவேன்னா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 5 பிள்ளை பிறந்தது. ஆராதனை சொன்னாங்களா? ஆமென். சில பொருத்தனைகளை நம்ம பண்ணணும். சில காரியங்களை திறக்க முடியல, அழுக்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலன்னாக்க சில பொருத்தனைகள் தேவன் என்ன காரியத்தை வைக்கிறாரோ, ஹல்லேலூயா, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆமென். அதை தீர்க்கமாக எடுக்கணும், அதை ஆசீர்வதிக்கணும். அங்கே அவன் என்னை உபத்திரவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. ஹல்லேலூயா. உங்கள் வேதத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆமென் என்றபடியாக தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 6 9 படிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 முடிய. இன்று நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். இன்று நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இருதயத்தில் இருக்கணும்னா எப்போவுமே அதை நினச்சி பார்த்தா தான் இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவரே நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். எப்படி நினைப்பூட்டுவார்? உனக்கு இருந்தால் தானே நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ காரியத்தை நம்ம என்ன பண்ண, இருதயத்தில் வைத்திருந்தால் தான் அதை நினைப்பூட்ட முடியும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாங்கங்கிறத திரும்ப ஒரு தடவை பேசணும். ஹல்லேலூயா. பேசினா தான் மனசில் நிற்கும், இல்லைனாக்கா அது காற்றோட பறந்து போயிடும். என்னை எதை மறக்கக்கூடாது, ஹல்லேலூயா, அப்படிங்கிறத நான் பேசணும். அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆண்டவருடைய கட்டளைகளை, வசனங்களை, வார்த்தைகளை நான் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இது என் உபத்திரவத்திலிருந்து என்னை காப்பாற்றும். அதை தான் தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் வேதத்தை மறவேன், என்னை உபத்திரவத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. சங்கீதம் 103 1-2 வசனம். சங்கீதம் 103 1-2 நம்ம அனைவருக்கு தெரிஞ்சது. சங்கீதம் 103 1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தாவீது தன்னோட ஆத்துமாவுக்கு சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை நீ மறந்துடாத, அவர் செய்த நன்மைகளை நீ மறந்துடாத. ஆமென். என் உள்ளமே மறந்துடாத. எப்போ உனக்கு பிரச்சனைகள், நெருக்கங்கள், பல காரியங்கள் வருகிற போதோ, தேவனை அண்டிக் கொள்ளணும்னு நினைக்கிற போதோ, அல்லது சபைக்கு வரணும்னு நினைக்கிற போதோ, நீ உன் ஆத்மா கிட்ட சொல்லணும்,
சபைக்கு போகிறதா, இன்றைக்கி அந்த கல்யாணத்துக்கு போகிறதா? ஆத்மாக்கிட்ட நீ சொல்லணும், ஆத்மாவே ஆண்டவர் செஞ்சதை நீ மறந்துடாத, சபையில் போய் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்காத, சபைக்கு போகணும் அப்படின்னு உன் ஆத்மாக்கிட்ட நீ சொல்லணும். அதை தான் அங்கே சொல்லுது, ஆத்மாவே மறந்துடாது. ஹல்லேலூயா. அங்கே போகணுன்னு நினைக்காத, இங்கே போகணுன்னு நினைக்காத, இதை செய்யணும்னு நினைக்காத. ஆண்டவர் கர்த்தர் உனக்கு செஞ்ச காரியத்தை நீ மறக்காத. ஹல்லேலூயா. உன் ஆத்மாவோட நீனே பேசணும். ஆமென். நீ தான் அதை வழி நடத்தணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 78:11. சங்கீதம் 78:11. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். யார்? இஸ்ரேல் மக்கள். அவர் செஞ்ச செயலெல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஆமே. எகிப்திலேருந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்துகிற போது எவ்வளோ அற்புதத்தை செஞ்சு, எகிப்திலையும் எவ்வளோ 10 வாதைகளையும் இவங்களை அணுகாதபடி அந்த எகிப்தியர்களுக்கு எடைய செய்து எவ்வளோ அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சாங்க. அங்கே வசனம் சொல்லுது, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்து போனார்கள். ஹல்லேலூயா. அதே போல் 106:13 படிங்க. சங்கீதம் 106:13. சங்கீதம் 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். ஆமென். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கல. ஆமென். எப்போ அவர் செஞ்ச காரியத்தெல்லாம் நம்ம மறக்கிற போது, இன்றைக்கி வர்ற ஒரு பிரச்சனைக்கு திரும்பவும் தேவன்கிட்ட ஆலோசனை கேட்கணுங்கிறது வராது. அன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினாரே, அதை தான் அங்கே தாவீது சொல்லுகிறார். என் சிங்கத்திட்ட இருந்தும் கரடிக்கிட்ட இருந்தும் காப்பாற்றின தேவன் இந்த கோலியாத்திட்ட இருந்து என்னை காப்பாற்றுவார். அதை தான் அங்கே வசனம் சொல்லுது. அந்த காரியத்தை அவங்க எல்லாம் மறந்து போனாங்க. ஆமென். தேவன் கொடுக்குற ஆலோசனையும் மறக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஓசியா 13:6 பாருங்க. இது மிக முக்கியமான வசனம். ஓசியா 13:6. ஓசியா 13:6 தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆமென். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினால அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க. திருப்தி ஆன பின்பு அவர்கள் இருதயம் என்னாச்சு? அடுத்த கட்டம் மேட்டிமை ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மேட்டிமை ஆயிடுச்சு, அதனால் என்னை மறந்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி மிரியாம் மோசேக்கு எதிராக பேசினது போல. ஆமென். மற்றதெல்லாம் மறந்துட்டாங்க. இதுவரை நடத்தின காரியங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. இதுவரையிலும் இருந்தாங்க தான். மிரியாம் அது வரையிலும் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிறைஞ்சு பாடலை பாடிக்கிட்டு வந்தாதான். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஆவியில் நிறைஞ்சி பாடலை பாடிக்கிட்டு வந்தவளுக்கு இப்போ மேட்டிமை வந்துடுச்சு. உன் கூட மட்டும்தான் கர்த்தர் இருக்காரா, எங்களோட இல்லையா? இந்த ஒரு வார்த்தை தேவனுக்கு பிரியமில்லாமல் போச்சு கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அவ கூட தான் இருக்கிறார் கர்த்தர். மிரியாம் கூட இருந்து தான் ஆவியானவர் அந்த பாடலை பாடுறாரு, இருக்கிறாருங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நீ கேட்டது தான் தப்பு. ஆமே. உன் கூட மட்டும்தான் இருக்காரான்னு நீ கேட்டது தப்பு. ஹல்லேலூயா. தேவனுக்கு அதுக்கு பிரியமில்லாதது. இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஹல்லேலூயா. எப்போ நமக்கு எல்லாம் திருப்தியாக இருக்கிற போது மிக மிக கவனமாக இருக்கணும். எல்லா விதத்துலேயும் நம்மளை சுற்றி பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்குது, நல்லா நமக்கு தேவைகள்லாம் சந்திக்கப்படுது. ஆமென். எந்த ஒரு குறையும் இல்லை, பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனை இல்லை, வீட்டு பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. உடனே உபவாசம் போடு. ஹல்லேலூயா. அதுக்காக ஒரு நன்றி சொல்லு. ஆமென். நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப எந்த நேரம் பிரச்சனை வரும்னு தெரியாது. ஆமென். எந்த நேரத்தில் எந்த வியாதி வரும்னு உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ சுகமாக இருக்கிறப்ப, சந்தோஷமாக இருக்கிறப்ப, சமாதானமாக இருக்கிறப்ப டிவி பார்க்குறதுக்கு இல்லை. ஆமென். தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும்படிக்காக தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். இதை மறக்காத. ஆமென். அதை தான் தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவை கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஹல்லேலூயா. அவை நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை மறக்கக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்தோம். முதல் காரியம்,
நம்மளை பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை சுத்திகரித்தாருங்கிற காரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. அந்த மறக்கலைங்கிற காரியத்தை எப்படி காமிக்கிறதுனா, மற்றவங்களோட நான் சமாதானமாக இருக்கும்படிக்காய். அடுத்தது 2வது காரியம், தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை நம்ம மறக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. ஆமென். அது இருளில் ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனம் ஒரு சின்ன விடி வெள்ளின்னு வேதம் சொல்லுகிறது. விடி வெள்ளி போல் உங்கள் இருதயத்தில் ஃப்ளாஷ் ஆகும். அந்த வசனத்தை மறக்காத, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 3வது காரியம், உபத்திரவம் உண்டுங்கிறத மறக்காத. பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன் அதனால் பிரச்சனை இல்லைன்னு இல்லை, பிரச்சனை இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை தூக்கி எடுப்பாருங்கிறத நீ மறந்துடாத. ஆமென். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவருங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. 4வது காரியம், நன்மை செய்யும் தானம் தர்மம் பண்ணவும் மறக்காதீர்கள். ஆமென். மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற காரியத்தில், தானம் தர்ம காரியத்தில் மறக்காதீங்க. வசனம் என்ன சொல்லுது? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரை உபசரித்தது உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரையே ஆபிரகாம் உபசரிக்கிறவனாக இருக்கிறான். கொர்நேலியோட தான தர்மங்களை பார்த்து தேவ தூதன் வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்மள்கிட்ட தேவன் அதை எதிர்பார்க்குறார். பசியாக இருந்தேன் எனக்கு போஜனை கொடுத்தீரா, தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்களான்னு தேவன் அந்த நாளில் அறிக்கை எடுக்கிறவராக இருப்பார். ஆமென். 5வது காரியம், முந்திய நாட்களை மறவாதிருங்கள். ஆமென். பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவம். நான் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு சில பிரச்சனைகள் வருதே அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு தக்கதாக தேவன் இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோங்கிறார். அந்த பாடுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவாருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஆமென். 6வது காரியம், தேவனுடைய வல்லமையும் வாக்கு தத்தத்தை மறக்கக்கூடாது. ஆமென். 2 அந்த பிரமாணங்கள் இருக்கிறபடினால தேவன் வேதம் சொல்லுகிறது, வாக்கு தத்தமும் உடன்படிக்கையும் உங்களுக்காக தான் இருக்குது, அது பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்காக. ஆமென். தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி அது இருக்குது. அப்போ அந்த காரியத்தில் நான் மறந்துடக்கூடாது. வசனம் சொல்லுது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களாய் இருங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ நம்ம வாக்குத்தத்தை தேவன்கிட்டேருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தில் அசதியாக இருக்கக்கூடாது. 7வது காரியம், கர்த்தரின் கட்டளையை மறக்கக்கூடாது. ஆமென். அந்த கட்டளையே தானே தேவனை மறக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு. தேவனை நான் மறக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கட்டளையை மறந்துட்டேன்னா அது தேவனையே மறந்தது தான். ஆகவே கட்டளையை மறவாது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக, கர்த்தர் செய்த நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தேவன் ஒரு நல்ல மேய்ச்சலை திருப்தியாக்குற போது, நம்மளை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற போது, நம்ம இருதயம் மேட்டிமையாகி அதை மறந்துடாதபடி மிக கவனமாக இருப்போம். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை நாங்கள் மறவாது இருக்க வேண்டும் என்றபடியாய் நீர் இந்த நாளிலே எங்களோடு பேசியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாங்கள் பின்வாங்காதபடியாய் தேவ கிருபை எங்களை தொடர்ந்து வழிநடத்துவதாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.